السلام عليكم ورحمة الله وبركاته. بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وأصحابك أبدا. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا. ذلك الفوز العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من سب أصحابي فعليه لعنة الله والملائكة والناس أجمعين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், இறைநேச செல்வர்கள், ஷேகுமார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் நமது ஷேகுமார்களுடைய கந்தூரி விழாவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சந்தர்ப்பம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி ஒரு ஆடையை அன்பளிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கொண்டு தான் அணிந்திருந்த ஆடையை தனது வீட்டுக்கு சென்று கழற்றி புதிய ஆடையை அணிந்து சஹாபாக்களுக்கு முன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்கள். பார்ப்பதற்கு அந்த ஆடையோடு அழகான முறையில் காட்சி தந்தார்கள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் தான் அங்கு குழுமியிருந்த பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு வீட்டிருந்த அந்த சஹாபாக்களில் ஒருவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த புதிய ஆடையை கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், நாயகமே எனக்கு தந்து விடுங்கள் என்று, எனக்கு தாருங்கள் என்று வேண்டினார்கள். கேட்டவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். கேட்டால் உடனே கொடுத்து விடுவார்கள். கேட்ட சஹாபிக்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சென்று கழற்றி அதை அந்த சஹாபியிடத்தில் கொடுத்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அந்த சஹாபியின் மீது கோபம் அடைந்தார்கள். இப்பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஆடையை அணிந்திருந்தார்கள், இப்பொழுது புதிய ஆடையை அணிந்து தேவை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்கலாமா? கேட்டால் கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்து விடுவார்கள் என்பது எல்லாம் தெரிந்து ஏன் கேட்டீர்கள் என்று அந்த சஹாபியிடத்தில் சொன்னார்கள். சாதாரண சஹாபி அல்ல, அந்த சஹாபி கேட்ட சஹாபி அஷரத்துல் முபஷரா, சூனத்தை கொண்டு சுபசெய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர்தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெரிய கொடைவள்ளல், வாரி வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடைவள்ளலாக இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபாக்களுக்கு பதிலளித்தார்கள், எனது தேவைக்காக வேண்டி இந்த ஆடையை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான்
கேட்கவில்லை, கேட்டு நான் பெறவில்லை. எதற்காக வேண்டி என்று சொன்னால், இந்த ஆடையோடு என்னை கஃன் செய்ய வேண்டும். நான் மௌத்தானதற்கு பின்னால் இந்த ஆடையை கொண்டு என்னை அடக்க செய்ய வேண்டும். இந்த பரக்கத்தை கொண்டு எனது உடம்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பான் என்று அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான உடலில் அணிந்திருந்த அந்த ஆடை பரக்கத்துக்குரிய ஆடை, என்றைக்குமே இத்து போகாது, எப்பொழுதும் பழையதாக ஆகிவிடாது. அழுக்குப்பட்டாலும் சரிதான், கழுகிவிட்டால் புதிய ஆடையாக ஆகிவிடும் என்பதையெல்லாம் அறிந்த அந்த சஹாபாக்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரோடு இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த உடம்பில் எது பட்டிருந்தாலும் சரிதான், அது பரக்கத்துக்குரியது என்பதை அறிந்திருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 ஆண்டுகள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பணிவிடை செய்த சஹாபி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது தனது மகனை அழைத்து கொண்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். எனது மகனை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் நாயகமே, உங்கள் பணிவிடைக்காக வேண்டி, உங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி எனது மகனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று மகனை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வீட்டுக்கு விருந்துக்காக வேண்டி அழைக்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு விருந்து உண்ணுவதற்காக வேண்டி அவர்கள் சென்றார்கள். விருந்தெல்லாம் வைத்து அவர்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை உண்டதற்கு பின்னால் கை துடைப்பதற்காக வேண்டி ஒரு கைத்துண்டை அங்கே இங்கும் தேடினார்கள், கிடைக்கல. அவருடைய மனைவி ஒரு பழைய கைத்துண்டை கொடுத்தாங்க, அழுக்கான கைத்துண்டு. இதை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பழச போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக்கு அடைந்திருக்கக்கூடியதை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கலாமா? கோபத்தோடு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்புல தூக்கி வீசிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவெல்லாம் அருந்தி வீட்டுக்கு சென்றதற்கு பின்னால் நெருப்பில் போடப்பட்டது. அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சியே கைத்துண்டை பளிச்சென்று புதுசாக இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு அதிசயம், என்ன இந்த கைத்துண்டு புதுசாக இருக்குத? அப்படியே யோசனை செய்தார்கள், அவர்கள் சிந்தனை செய்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சிந்தனையில் தென்பட்டது, அன்றொரு நாள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமது வீட்டுக்கு வந்தார்கள். வெயில் காலம், கோடை காலம், கடுமையான முறையில் வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நமது வீட்டுக்கு வந்து எதனோடு வியர்வையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த வேர்வையை துடைப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த கைத்துண்டையை நம்ம கொடுத்தோம், அவங்க துடைச்சாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மேனியில் பட்ட அந்த கைத்துண்டு, வேர்வையை துடைக்கப்பட்ட அந்த கைத்துண்டு எந்த காலமும் சரிதான், இத்து போகவே போகாது. நெருப்பு அதை எரிக்கவே எரிக்காது. அழுக்க மட்டும்தான் நெருப்பு எடுத்ததை தவிர அந்த துண்டு புதிய துண்டாக மாறிவிட்டது. அழுக்குகளை எல்லாம் நெருப்பு பொசுக்கி விட்டது, துண்டு புதுசாக மாறிடுச்சு. இதெல்லாம் அறிந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அதனால தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அணிந்து வந்த அந்த ஆடையை தனக்காக வேண்டி, தனது கஃனுக்காக வேண்டி, நான் மரணமாகிவிட்டால் அதை அணிந்து என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிடத்தில் வேண்டி பெற்றுக்கொண்ட உண்மையான மூத்த ஒரு சஹாபியாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடலில் பட்ட இந்த ஆடையை நெருப்பு கூட பொசுக்காது என்று சொன்னால், நெருப்பு கூட சாம்பலாக்கி விடாது என்று சொன்னால், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்களுடைய கரங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கரங்களோடு தொட்டிருக்கின்றன, அவர்களுடைய கரங்களோடு பட்டிருக்கின்றன, அவர்களுடைய மேனியோடு உரசிருக்கின்றன. அப்படிப்பட்ட புனிதமான அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய உடலை அந்த மண்ணு திங்குமா?
அவர்கள் நரகத்துக்கு செல்வார்களா? நெருப்பு அவர்களை பொசுக்க முடியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா. முந்திவிட்ட முஹாஜிரான சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த நல்லவர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். சஹாபாக்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சர்டிபிகேட் தருகிறான், அவர்களுக்காக வேண்டி நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த ஈமானோடு அவர்களுடைய கரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான உடலோடு பட்டதின் காரணமாக சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக சஹாபாக்கள் ஆகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட உண்மையான அந்த சஹாபாக்களை பற்றித்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். எனது தோழர்கள் நட்சத்திரத்தை போன்று, அவர்களில் யாரை பின்தொடர்ந்தாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். எந்த சஹாபாக்களையும் குறை காணக்கூடாது, எந்த சஹாபாக்களையும் விமர்சனம் செய்யக்கூடாது. சஹாபாக்கள் எல்லாம் புனிதமானவர்கள், சஹாபாக்கள் எல்லாம் சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டு கழித்த அந்த சஹாபாக்கள் சுவனவாதிகள் என்பதை அல்லாஹ்வும் கூறுகிறான் என்ற அடிப்படையில் தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஐஹிம் இக்ததைதும். யாரை பின்தொடர்ந்தாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் சொன்ன அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி. அல்லாஹ்வை கொண்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சஹாபாக்களுடைய விஷயத்தில். அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுடைய விஷயத்தில். லா தத்தஹிதுஹும் கர்லம் மின் பாதி. எனது சஹாபாக்களை எனக்கு பின்னால் யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், பிழை செய்து விட்டார்கள், அவர்களிடத்தில் குறை இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்ற விமர்சனம் செய்யக்கூடாது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களை பற்றி ஒரு மனிதன் குறை கண்டால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் அவன். மன் சப்ப அஸ்ஹாபி ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ் வல் மலாயிகதி வன்னாசி அஜ்மஈன். எனது சஹாபாக்களை யார் ஏசுகிறார்களோ, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனது சஹாபாக்களை ஏசினால், பேசினால், திட்டினால், குறை கண்டால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லாஹ் சபிக்கிறான். வல் மலாயிகதி, மலக்குகளும் சபிக்கிறார்கள். வன்னாசி அஜ்மஈன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் எல்லாரும் அவன் மீது சாபம் கூறுகிறார்கள். ஷியா கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். பெரிய மூத்த சஹாபி, நபிமார்களுக்கு பின்னால் சிறந்த, உலகத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படிப்பட்ட புனிதமான உயர்ந்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்த அந்த மூத்த சஹாபாக்களை எல்லாம் அவர்கள் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள். அவர்களை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா சித்திகா உம்முல் முஃமினீன் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றியெல்லாம் அருவருப்பான வார்த்தைகளை எல்லாம் அந்த ஷியா கூட்டம் கூறுகிறார்கள். அவர்கள் மட்டும்தான் சொல்றாங்க நீங்க நினைக்க கூடாது. நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய இந்த வஹாபி கூட்டம், தப்லீக் கூட்டம், இந்த கூட்டத்தார்கள் எல்லாம் சாதாரணமாக சொல்றாங்க, உஸ்மான் தவறு செய்து விட்டார், உமர் தவறு செய்து விட்டார், அபூபக்கர் தவறு செய்து விட்டார். இதனால தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் ஒரு கூட்டம் வரும் என்பதை எல்லாம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சப்ப அஸ்ஹாபி, எனது சஹாபாக்களை ஏசினால், பேசினால், திட்டினால் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகும். சாபத்துக்குரியவனாக இருந்தால் மூமினா இருப்பானா? அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவன் மூமினா?
மலக்குகளுடைய சாபத்தை பெற்றவன் மூமினா? உலகத்தில் உண்டான எல்லா மூமின்களுடைய சாபத்தை பெறுகிறான் என்று சொன்னால் அவன் மூமினாக இருக்க முடியுமா? அவன் மூமின் இல்லை என்பதைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் ஒன்று கிடைக்கும். இதனால நீங்க சஹாபாக்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தஹிதுஹும் கர்லம் மின் பாதி, அல்லாஹ்வை கொண்டு எச்சரிக்கை செய்கிறேன். சஹாபாக்களுடைய விஷயத்தில் எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது. அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்ற விமர்சனம் செய்யக்கூடாது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய கட்டளை. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? சாதாரணமானவர்களா? ஹசாயிசுல் குப்ராவில் சுயூத்தி இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், குர்ஆன் ஆயத்து ஒரு தாளில் நம்ம எழுதுனா நெருப்பு வச்சா அந்த தாள் பொசுங்குமா பொசுங்காதா? ஒரு குர்ஆனே எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? நெருப்பு வைக்கிறோம், எரியுமா எரியாதா? கண்டிப்பாக எரிஞ்சிடும். சஹாபாக்களுடைய காலம் அப்படி அல்ல. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி ஓலைனா நெருப்பு தொட்ட உடனே என்ன செஞ்சிடும்? ஓலை எரியும். காய்ந்த ஓலையில் ஒரு குர்ஆன் வசனத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றது எழுதினாலும் சரிதான், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று எழுதினாலும் சரிதான், நெருப்பு வச்சாலும் எரியாது. ஏன் எரியாது? எரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பற்றிய கரம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த கரம். அந்த கரத்தினால் எழுதப்பட்ட அந்த ஓலை கூட அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்து எரியாது. எழுதப்பட்டதுனால அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பாதுகாக்கிறான். அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பட்டதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த அந்த சஹாபா. இப்போ அப்படி கிடையாது. எந்த குர்ஆன் ஆயத்தை நம்ம தாள் எழுதுனா தாளெல்லாம் என்ன செஞ்சிடும்? பொசுங்கிடும், எரிஞ்சிடும், சாம்பல் ஆகிடும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சஹாபாக்கள் சாதாரணவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்டவர்கள், அவர்களுடைய கரத்தை பற்றி பிடித்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான வாயிலிருந்து மலர்ந்த அந்த பொன்மொழிகள் எல்லாம், குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் எல்லாம் கேட்டவர்கள் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபியினுடைய ஒரு கூட்டம் ஒரு ஊருக்கு சென்றார்கள். அங்கே அந்த ஊரில் தங்கியிருந்தாங்க. ஊரினுடைய தலைவருக்கு பாம்பு திண்டிட்டு. பாம்பு தின்னதுக்கு பின்னால் எத்தனையோ மருத்துவர்களை கொண்டு தலைவராட்சி, பணக்காரராட்சி, செல்வந்தராட்சி, ஆளுபலம் இருக்குது, ஆட்கள் உண்டு. அதனால் பல ஊர்களுக்கெல்லாம் சென்று மருத்துவரை அழைத்து சிகிச்சைக்காக வேண்டி அவருக்கு சிகிச்சை செஞ்சாங்க. ஒரு சிகிச்சையும் ஒரு பலனும் தரலை. பழைய காலத்தில் ஒரு பழக்கம், அந்த ஹோட்டல்லாம் கிடையாது. புதுசானவங்க போனால் அந்த ஊருக்காரங்க விருந்து கொடுக்கணும். இந்த சஹாபாக்களுக்கு யாருமே விருந்து கொடுக்கல. 30 சஹாபாக்களுக்கு அந்த ஊருக்காரங்க ஒன்றும் கவனிக்கலை, ஒன்றுமே செய்யலை. போய் தங்குனாங்க, அவங்களா சாப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த தலைவர் கூட இருந்தவர்கள் சொல்கிறார்கள், புதியதாக நமது ஊருக்கு சில நபர்கள் வந்திருக்கிறார்கள் அரபு தேசத்திலிருந்து. அவங்கள்ட்ட யாராட்டியாவது சிகிச்சை செய்யக்கூடியவர் இருக்கிறாரா? ஓதி பார்க்கக்கூடியவர் வந்திருப்பவர் இருக்கிறாரா என்று கேட்டுவிட்டு நான் வருகிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் அங்கே போகிறாங்க. யாருக்காவது பாம்பு திட்டுட்டு எங்கள் தலைவருக்கு உங்களால் சிகிச்சை செய்ய முடியுமா, ஓதி மந்திரிக்க முடியுமா அப்படின்னு. 30 பேருக்கும் அப்படிலாம் பழக்கமே கிடையாது. இருந்தாலும் தைரியமாக சொன்னாங்க, முடியும்னாங்க. அழைச்சிட்டு வந்தாங்க. படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூஹு கூட போயிடலாம். போனாங்க. அந்த ஒரு சஹாபி சாதாரணமாக தான் ஓதுனாங்க. ஃபாத்தியா சூரா ஓதுனாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி ஊதுறாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டார். நம்ம ஓதுனா முடியுமா? ஃபாத்தியா சூரா ஓதுனா விஷம்லாம் கீழே இறங்குமா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அவர்கள்ட்ட இருந்து அந்த வஹியை கேட்டவர்கள் ஆசிரியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? சஹாபாக்களுக்கு ஆசிரியர் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டதுனால ஒரு பைத்தியக்காரராக இருந்தாலும் சரிதான், சஹாபாக்களில் ஒருவர் ஓதுனா அந்த பைத்தியம் கூட தெளிஞ்சிடும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பரக்கத்து தான். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அசிங்கம்,
நம்மிடத்தில் கூடிய நஜீஸு அவர்களுடைய விஷயத்தில் தூய்மையானது, மனமானது, பரிசுத்தமானது. அல்லாஹ் ஜல்லஷா அப்படி ஆக்கியிருக்கான். இரத்தம் நஜீஸ், நம்முடைய இரத்தமெல்லாம் நஜீஸ், நம்முடைய சிறுநீரெல்லாம் நஜீஸ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய இரத்தமோ அவர்களுடைய சிறுநீரோ அல்லாஹ் தான் நஜீஸ் ஆக்கலை, சுத்தமாக பரிசுத்தமாக்கியிருக்கான். கஸ்தூரி மனத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். உலக படைப்புக்கு மாற்றமாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் நம்மிடத்தில் நஜீஸா இருக்கக்கூடியது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சுத்தமாக இருக்கிறதே. அப்படிப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி இரவையில் ஒரு பாத்திரத்தில் அவங்க பிடிச்சி வச்சாங்க. மறுநாள் காலையில் ஒரு சஹாபியை அழைத்து இதை கொண்டு யாருக்கும் தெரியாத இடத்துல ஊற்றி விடுங்கள்னு சொன்னாங்க. அந்த சஹாபி போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு போய் கீழே நம்ம போய் ஊற்றலாமா? மறைவான இடத்துல ஊற்ற சொல்லியிருக்காங்க. மறைவான இடத்த குடிச்சு முடிச்சு வயிற்றுக்கு யாருக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த சஹாபி வந்தாங்க. நாயகமே ஊற்றிட்டேன். யாருக்கும் தெரியாத இடத்துல ஊற்றுனீங்களா? யாருக்கும் தெரியாத இடம் ஊற்றிட்டேன். யாருக்கும் தெரியாத இடத்துல எங்கே ஊற்றுனீங்க? என் வயிற்று உள்ளக்கு ஊற்றிக்கிட்டேன். உங்களை நரகம் தீண்டாது. நபி ஸல்லல்லாஹு சுப செய்தி என்ன சொன்னாங்க? நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. நரகம் என்னுடைய உடம்புல பட்டதை உங்கள் உடம்புல வந்ததுனால உங்களை நரகம் ஒன்றுமே கரிக்காது, பொசுக்காது, ஒன்றுமே செய்யாது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அவர்களை பற்றி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் சஹாபாக்கள் தான். முழுமையாக அறிந்ததனால தான் அவங்க ஒது செய்தால் ஒரு சொட்டு தண்ணி கீழே விட மாட்டாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புனிதமான அந்த முகத்தில் வடிந்தாலோ கையில் வடிந்தாலோ சஹாபாக்களுடைய கரங்கள் அந்த தண்ணீரை ஏந்தி அவங்க பூசிக்கிடுவாங்க தனது மேனியில். உர்வத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அப்பொழுது இஸ்லாத்துக்கு வரலை. மக்காவில் இருந்து உடன்படிக்கை எழுதுவதற்காக வேண்டி வந்த நபர்களில் ஒருவர் தான் உர்வத்து பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறகுதான் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஹுதைபியாவில் வந்து பார்க்குறாங்க. 1400 சஹாபாக்களை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி அழைத்து சென்றார்கள். தடுத்து நிறுத்தினார்கள் மக்கத்து குறைஷி காஃபிர்கள். ஹுதைபியாவில் தடுக்கப்பட்ட அந்த 1400 சஹாபாக்களிடத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உடன்படிக்கை செய்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து சில நபர்கள் வந்தார்கள். அதில் ஒருவர் தான் உர்வத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வந்து பார்க்கிறார்கள் காட்சிகளை. பார்த்து அவரால் சகிக்க முடியல. இப்படி இருக்காங்க சஹாபாக்கள். மக்கா முஷ்ரிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ காஃபிரா தான் இருக்கிறாங்க. காஃபிரா இருந்த உர்வத்து பின் மஸ்ஊத் மக்கா முஷ்ரிக்கள் இடத்துல போய் சொல்கிறாங்க, நானும் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ரோமாபுரிக்கு சென்றிருக்கிறேன், பாரசீகத்துக்கு சென்றிருக்கிறேன், கிஸ்ரா மன்னரை கண்டிருக்கிறேன், கைசர் மன்னரை கண்டிருக்கிறேன். அவர்களில் உள்ள அந்த மக்களை நான் பார்த்திருக்கிறேன். மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தோழர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மதித்ததை போல யாரையும் நான் பார்க்கவில்லை, யாரையும் நான் காணவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஃபவல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகிறார், இன் தனஹம நுஹாமத்தன் இல்லா பிகஃபி யதி ரஜுலின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து உமிழ்ந்தால், ஒரு காரலை அவர்கள் துப்பினால், இல்லா பிகஃபி யதி ரஜுலின் ஒரு மனிதருடைய ஒரு சஹாபியினுடைய கை அதை ஏந்தி கொள்ளும். எச்சி துப்பானியா கீழே விட மாட்டாங்க சஹாபாக்கள். கையால் ஏந்திக்கிடுவாங்க. ஏந்தி என்ன செய்வாங்க? ஃபதலக யதஹு அவங்க அந்த கையை அவர்கள் தேய்ப்பார்கள். வஜ்ஹஹு வ ஜஸதஹு முகத்தில் தேய்ச்சிக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்து அந்த உமிழ் நீரை எடுத்து முகத்தில் தேய்ப்பாங்க. உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வார்கள். காது யக்ததிலூன அலா வதுஇஹி. அந்த நபி எந்த நபியை நான் பார்த்து விட்டு வந்திருக்கிறேனோ, எந்த அவர்களுடைய தோழர்கள் நான் கண்டு விட்டு வந்திருக்கிறேனோ அவர்கள் அந்த நபி ஒது எடுத்தால் அந்த சஹாபாக்கள் எல்லாம் முண்டி அடித்துக் கொள்கிறார்கள். யக்ததிலூன் போட்டி போடுறாங்க தண்ணீரை பிடிக்கிறதுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலிருந்து வடித்த தண்ணீர், கையிலிருந்து வடித்த தண்ணீரை பிடிப்பதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு மத்தியில் போட்டி.
அதையும் எடுத்து மேனிகளை அவங்க என்ன செய்கிறாங்க, தடவுறாங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம ஜெயிக்க முடியுமா? இவங்கள்ட்ட போய் மோதனை நம்மளால் இருக்க முடியுமா? வழியே இல்லை என்பதை சூசகமான முறையில் மக்கத்து குறைஷி இடத்துல உருவத்து பின் மசூத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறார்கள். இப்போ அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீர் இருக்கிறதே அல்லாஹு தஆலா அருமருந்தாக ஆக்கியிருக்கிறார். எந்த நோயையும் குணப்படுத்தும். அந்த உமிழ் நீர் கஸ்தூரியை விட மணமானது, தேனை விட சுவையானது. அல்லாஹ் படைப்பு. அல்லாஹ்வை குறை காண முடியுமா? ஐயா நபியை மட்டும் இப்படி படைச்சிருக்க கேட்க முடியுமா? அல்லாஹ் படைச்சிருக்கா. அப்படி குறை கண்டா அவன் மூமினா இருக்க முடியாது. நபியை குறை கண்டவன் மூமின் அல்ல. ஈமான் கொண்ட எப்படி மூமினா இருப்பான்? நபியை பார்த்து அவன் குறை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொன்னான். பரிசுத்தமான முறையில் அல்லாஹ் படைச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய படைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறை சொன்னா அவன் மூமின் கிடையாது. கைபர் யுத்தம் 25 நாள் முற்றுகையிட்டார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரோடு சஹாபாக்கள். கடைசி நாள் சொன்னார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு ஒருவருடைய கையில் இந்த கொடியை கொடுப்பேன். அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதராகி என்னையும் நேசிக்கிறார். நானும் அவரை நேசிக்கிறேன், அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறார். எல்லா சஹாபாக்களும் பிரியப்பட்டாங்க. நமக்கு கொடி கிடைக்காதா? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் கிடைக்குமே அப்படின்னு ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆசைப்பட்டார்கள். இரவெல்லாம் அதுதான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு கொடுக்க மாட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மறுநாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஐனா அலின்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அந்த மஜ்லிஸில் அந்த இடத்துல அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க. எங்கே அலின்னு கேட்டாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தான் கண் நோயின்னு சொன்னாங்க. கண்ணல் நோய்பட்டுருக்கு, அவங்க இந்த சீலை இங்கே வரலன்னாங்க. அவங்கள அழைச்சிட்டு வாங்கன்னாங்க. உமிழ் நீரை தான் வச்சாங்க. உடனே சுகம் கிடைத்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கையில் கொடியை கொடுத்தாங்க. அதன் மூலமாக அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உமிழ் நீரை அருமருந்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இதே உஹுது யுத்தத்தில் கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கண்ணு வெளியே வந்து விழுந்துட்டு, எதிரிகளுடைய தாக்குதலில் கண்ணு வெளியே வந்துட்டு, கண்ணை அப்படியே பிடிச்சிட்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். நாயகமே கண்ணு வெளியே வந்துட்டு என்ன செய்யணும்னாங்க. அந்த இடத்துலையே பொருத்திடுங்கன்னாங்க. அந்த இடத்துல நீங்கள் வச்சிருந்தாங்க. ஏன் இப்படி இருந்தால் நல்லதானே, நன்மை அதிகமாக தானே கிடைக்கும், இப்படி இருக்கட்டுமே அப்படியே நபி ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது, நான் புதுசான கல்யாணம் முடிச்சிருக்கேன், புதுசான கல்யாணம் மனைவி என்னை பார்த்து வெறுத்துடக்கூடாது. இந்த நிலைமையில் ஒரு கண்ணு இல்லாமல் நான் போனால் மனைவியினுடைய வெறுப்புக்கு நான் ஆளாயிடக்கூடாது. அப்படியா, கொண்டாங்க கண்ணை அப்படி வாங்கினாங்க. அந்த இடத்துல பொறுத்துனாங்க. உமிழ் நீரை வச்சாங்க. உடனே சரியாயிட்டு கண் பார்வை கூடிடுச்சு. உமிழ் நீர் பட்டதுனால கண்ணனுடைய பார்வை அதிகமாயிருச்சு. இப்போ அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய முபாரக்கான பரக்கத்தான அந்த உமிழ் நீர் அருமருந்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கஸ்தூரி விடவும் மனத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். தேனை விட சுவையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பரக்கத்தை நேரடியாக பெற்றவர்கள் சஹாபாக்கள். அந்த பரக்கத்து நமக்கும் கிடைக்கணும் என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மாவு ஜம்சம லிமா ஷுரிப, ஜம்சம் தண்ணீர் எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாம் அருந்துகிறோமோ, எந்த தேவைக்காக வேண்டி நாம் குடிக்கிறோமோ, நோயை குணமாக்கவோ தேவையை நிறைவேற்றவோ எதற்காக வேண்டி அருந்தினாலும் சரிதான், அந்த எதன் காரணமாக, ஜம்சம் நீரின் காரணமாக அல்லாஹ் தேவையை நிறைவேற்றுகிறான், அந்த நோயை குணப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட புனிதமான நீர், அந்த நீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். அது ஒரு பெரிய ஒரு சரித்திரம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலடிகள் வந்தாலும் சரிதான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் தான் வருவார்கள் என்பதனால அந்த கிணறு எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு. 1000 ஆண்டுகள் ஜம்சம் கிணறே தெரியாது யாருக்குமே. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழும் பொழுதுதான் கனவுல ஜம்சம் தண்ணீரை பற்றிய கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கே இருக்குது இடம்? அல்ல கனவுலேயே காட்டுறான் இடத்த. அப்போ அவங்க நேச்சர் பண்ணாங்க. 10 பிள்ளை, அதில் ஒரு பிள்ளை நான் என்ன செய்வேன், லேசான முறையில் சம்சம் நீரை நான் தோண்டியாச்சுன்னா நான் என்ன செய்து விடுவேன், 10 குழந்தைகளில் ஒரு குழந்தை அல்லாஹ்வுக்காண்டி பலியிடுவேன்.
சீட்டு குலுக்கி போட்டால் யார் பேர் தான் வருது? தோண்டிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, வந்துருச்சு சம்சம் கிணறு. யாருக்கு தான் சொந்தம்? மக்காவில் அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் தான் சொந்தமாச்சு கிணறு. அவங்க தானே தோண்டினாங்க, வேறு யாருக்கும் தெரியாதானே? அவங்களே சொல்லிட்டாங்க, கிணறுக்கு எனக்கு சொந்தம், தண்ணீரை நீங்கள் எல்லாரும் எடுக்கலாம், கிணறு எனக்கு தான் சொந்தம், தண்ணீர் எல்லா மக்களும் என்ன செய்யலாம், குடிக்கலாம், அருந்தலாம், தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்று அப்துல் முத்தலிபுடைய கட்டளை. சீட்டு குலுக்கப்பட்ட அப்துல்லா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா பேர் தான் வந்துச்சு. 3 தடவை எடுத்து பார்த்தாங்க, அவங்க பேர் தான் வந்துச்சு. 3, 4, 5 இப்படி 10 தடவை எடுத்தாலும் 10 தடவையும் அவங்க பேர் தான் வந்துடுச்சு. இப்போ என்ன செய்யுது? அவங்களுக்கு பிரியமான பிள்ளை அப்துல்லா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, பலியிடுறதுக்கு மனசு இல்லாதனால கேட்டாங்க என்னன்னு. அதுக்கு பாரமாக ஒவ்வொரு தடவையும் 10 ஒட்டகை என்ற அடிப்படையில் 100 ஒட்டகத்தை கொடுங்கன்னாங்க. இப்போ சட்டம், ஒரு ஆளை கொலை பண்ணால் 100 ஒட்டகை கொடுக்கணும், மார்க்க சட்டமே அதை அல்லாஹ் ஆக்கி விட்டான். அப்துல் முத்தலிபின் மூலமாக ஒரு மூமின் இன்னொரு மூமினை கொலை செய்து விடுவானேயானால் அதுக்கு கஃபாரா 100 ஒட்டகத்தை கொடுக்கணும். 100 ஒட்டகத்தை அப்துல் முத்தலிபு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட புனிதமான ஜம்சம் கிணறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொந்தமானது. அந்த சொந்தமான அது கிணற்றினுடைய தண்ணீரை எடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வரக்கூடிய இனிமேல் கியாமத்து நாள் நம்மை கொண்டு ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினும் அந்த உமிழ் நீர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஹஜ்ஜத்துல் வதால ஒரு வாளியை அவர்கள் தண்ணீரை எடுத்து அதில் உமிழ்ந்து அந்த கிணத்துல ஊத்துனாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்களும் பிற்காலத்தில் அருந்தன் அந்த பரக்கத்து கிடைக்கணும். அந்த பரக்கத்து கிடைப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் எல்லாம் அந்த பரக்கத்தை நேரடியாக பரிபூர்ணமான முறையில் பரக்கத்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள். நம்மெல்லாம் கொஞ்சம் தான் பரக்கத்தை பெற்றிருக்கோம். அதில் நம்ம ஈமானை கெடுக்கிறதுக்காண்டி அந்த கூட்டம் இந்த கூட்டமெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, அது இதுமா பேசி நமது ஈமானை எப்படிலாம் கெடுக்க வேண்டும். அந்த காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நமது ஈமானை நாம் பாதுகாக்கணும். இது மாதிரி நல்ல காரியத்தை நம்ம கலந்து கொள்ளணும். கந்தூரி மௌலுது, அது மாதிரி மௌலுது ஷரீஃபு, மீலாது விழா, இது போன்ற நல்ல காரியத்தில் நாம் கலந்து கொண்டால்தான் நமது ஈமான் நம்ம தக்க வைக்க முடியும். நமக்கு ஷேഖ்மாருக்கு வழிகாட்டியது இதுதான், இப்படி தான் நடக்கணும் என்பதை நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய வழியில், சஹாபாக்கள் சொன்ன வழியில், தாபீங்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வழியில், வழிமார்கள்லாம் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் நேமமாக நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.